கையோட ஆட்டோ ஓட்டி வீட்டுல இருக்கிற கடனை ஃபுல்லா அடைச்சோமாமா. பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு நகை போடுறீங்க? என்னப்பா உனக்கு நம்பி பொண்ணு கொடுக்கலாம்னு பார்த்தா நீ வரதட்சணை கேட்கிற. இந்த காலத்துல யாருக்கு வரதட்சணை கேட்கறது? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான் பாரு, நாங்க வந்து நகை போட்டு கட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி நான் ஆசைப்பட மாட்டான். பேராசை பிடிச்சா இருப்பா நீனு. ஏன்னாப்பா மச்சான், எனக்கு எங்க வீட்டுல வாழ்றதுக்கெல்லாம் பிடிக்கல. எங்க அக்கா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு குடும்பமா எங்க போய் தனியா வாழ்வோம். எனக்கு தங்கச்சியே இல்ல. தங்கச்சி இல்லையா? அவ தங்கச்சி சேனூர்ல இருக்குப்பா. அந்த பிள்ளைகிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது சாணி இல்ல, சாணி. நான் சும்மா வேலையில காட்டி சாணி கேடி ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அது வந்து உங்க ராபரா மெசேஜ் பண்ணிருக்கேன். 10 மணிக்கு வீடியோ கால் வாங்க போறேன். முன்னாள் மாப்பிள்ளை சும்மா பொழுதுபோக்கு பேசணும்னு பார்த்தா உங்க கல்யாணம் வரையில் வந்து நிக்குது. உங்க தங்கச்சி உங்க பேர் ஐடியா நீ கட்டி விடுறோம் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுல வேற இனி கழட்டி விடுறான்னு ஒரு பிளான் வேற பண்ணிட்டேன்.